ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏமஸ் சாப்டர் 9 வேர்ட்ஸ் 11 in English. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப்போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான வாக்கு தத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். விழுந்து போய் கிடக்கிற உங்க வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். Your life might have been fallen because of many reasons. My Lord God comes to raise you up from the ruins. Don't worry about what had happened before, but you have a God who comes to raise you up from the ruins. Not only that, He is going to repair it. He is going to repair your life. He is going to repair it. That means whatever is fallen here and there, He wants to fix it. He wants to rejoin everything together so that you will be a structural base. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில அவர் திறப்புகளை அடைப்பேன், பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன் என்று சொல்கிறார். தூக்கி நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, திறப்புகளை அடைக்கிறவர். He will close all the open holes so that the enemy cannot enter into your life anymore. He will repair it. He will make sure that you are strong enough to hold yourself. That is the great God. He will repair you. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சீர்படுத்துவேன், பழுதாய் போன உன்னை சீர்படுத்துவேன். God is going to rebuild you. God is going to rebuild you. Your life is going to be rebuilt again by the Lord. You don't worry about what is happening around you. Don't worry about the devil's words. Believe in God's word. The word of God is yea and amen for the glory of God through our Lord Jesus Christ. He will rebuild your life. உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார். பழுதாய் போன உங்கள் வாழ்க்கை சீர்படுத்தப்படும். அதோடு மாத்திரமல்ல, பூர்வ காலத்தில் இருந்தது போல நீங்கள் ஸ்தாபிக்கப்படுவீர்கள். உடைந்து போனதே என்று நீங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில இனிமே நான் மேல வரவே முடியாது, நான் எல்லாம் போயிற்று என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை முன்பு இருந்தது போல மறுபடியும் செய்ய வல்லவர். God is going to restore everything in your life. Your financial status, your spiritual life, your family life, everything is going to be restored because God is God who is able to restore you. He is going to repair you. He is going to rebuild you and He is going to give you a blessed life. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். தைரியமாயிருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்திற்கென்று கொடுத்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பூர்வ காலத்தில் இருந்தது போல உடைய பிள்ளைகளை நீ ஸ்தாபித்தருளும், ஸ்திரப்படுத்தியருளும், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவைகளை சந்தியும். பண கஷ்டங்களிலிருந்து, வியாதி விக்னங்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விலக்கி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்.